திருச்சிக்கும் கரூருக்கும் போயிருக்கீங்களா? போயிருக்கீங்களான்னு கேக்குறேன். இல்ல நான் போல. ஏங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க. உண்மை சம்பவத்தை அவங்க அதாவது எவனுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். அந்த பைபாஸ் ரோடு இருக்குல்லங்க, திருச்சிக்கும் கரூருக்குமான பைபாஸ் ரோடு ஃபுல்லா எங்க தலைவரை பார்க்க வர்றாங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லா டிராபிக் ஜாம் ஆயிடுச்சு. நாங்க திருச்சியில இருந்து பிளைட்டை விட்டு வெளியில வந்தோடனே அந்த ரோட்ல நேர் ரோட்ல போக முடியாது. அதனால ஊருக்குள்ளாரையும் சந்துக்குள்ளாரையும் பூந்து 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 போறப்ப லேட் ஆகுமா? கண்டிப்பாகும். மோடி சார் கிட்ட கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணணும். எங்களுக்கு வந்து மேல ரோடு போடுறீங்களா, ஏரோப்ளேன் போடுறது ரோடு போடுறீங்களா, அது ஸ்ட்ரைட்டா போட்டு விடுங்க சார், பெண்ட் எல்லாம் போட வேண்டாம், ஸ்ட்ரைட்டா போட்டு விடுங்க சொல்லிட்டு ஒரு ரிக்வெஸ்ட் லெட்டர் விடணும். ஏங்க இதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு முன்னாலேயோ இல்ல அதிகாரம் வர்றதுக்கு முன்னாலேயோ இதெல்லாம் கேட்டோம்னா கிடைக்காது. புரியுதுங்களா? நாம ஜெயிச்சுட்டு அதிகாரத்துல உட்காந்து பிளைட் இப்படி நேரா அதில உடுப்பா அப்படின்னா அதுக்கு ஒரு கோடு எல்லாம் இருக்கும். எந்தெந்த ஏர்கிராப்ட் எங்க இருந்து அப்படின்னு ஒவ்வொரு டெர்மினல்லையும், புரியுதுங்களா, ஒவ்வொரு ஏர்கிராப்ட் டெர்மினல்லையும் அந்த நம்பர் கொடுத்துருவானுங்க. இந்த இதுக்கு ஸ்ட்ரெயிட்டா கொடுக்கணும். இவ்வளவு வேலை இருக்கு. இதெல்லாம் அதிகாரத்துல இருக்கிறதப்பா செய்ய முடியும். செம்ம மாசு சார். நீங்க நான் சும்மா ஒரு இதுக்கு சொன்னேன், மோடி சார் கிட்ட சொல்லி ஏரோப்ளேன் போறதுல ஸ்ட்ரெயிட்டா ரோடு போடணும், வளைவு கூடன்னு. ஆனா இதுக்கும் இவ்வளவு சீரியஸா நீங்க பதில் சொல்றீங்க பாத்தீங்களா? எந்த விஷயத்தையும் விளையாட்டுத்தனமா எடுக்க கூடாதுங்க. ஒரு சீரியஸ்னஸ் இருக்கணும். ஒரு சீரியஸ் டெடிகேஷன் இருந்தாதான் அந்த இதுல நம்ம வின் பண்ண முடியும். உங்க சாருக்கு நிறைய டெடிகேஷனும் சீரியஸ்னஸும் நல்லா இருக்கா? அப்படி இருந்ததால இந்த 33 வருஷத்துல இந்த இடத்துல நிக்கிறது காரணம்.